Hi friends, welcome to Saidiya times. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரைஸ் பேக்கை வச்சு எப்படி வந்துட்டு ஒரு அழகான ஹேண்ட்பேக் ரெடி பண்ண போறோம்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ரைஸ் பேக் எடுத்துக்கிறேன். அதுல நான் ஒரு பீஸ் தனியா செப்பரேட்டா எடுத்துக்கேன். இப்போ அதை நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 17 அடுத்தது ஹைட் பாத்தீங்கன்னா 13 எடுத்துர்க்கேன். இப்போ நான் இந்த பீஸோட அளவுக்கே நான் இன்னொரு Black கலர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் துணி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் இருக்குங்க இல்லையா, அந்த கிளாத்தவே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ரைஸ் பேக்கையும் இந்த லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி 4 சைட்லேயும் ஓரமாக ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லைனிங் கிளாத்தை நீங்கள் அந்த ரைஸ் பேக் அளவுக்கு நீங்கள் வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 பீஸையும் ஜாயின் பண்ணோன்னே இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸான கிளாத்தாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் சுடிதாரெலாம் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு வேஸ்ட் கிளாத்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதையும் நான் அந்த பீஸோட ஜாயின் பண்ணி 3 சைடு மட்டும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் 1 சைடு நான் ஸ்டிச்சிங் போடலை, இந்த மாதிரி ஓப்பனாக விட்டுருக்கேன். 3 சைடு மட்டும் நீங்கள் ஓரமாக ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இப்போது நான் ஸ்டிச்சிங் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 சைட்லேயும் ஸ்டிச்சிங் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல கார்னரில் ஸ்டிச்சிங்கில் படாமல் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம 1 சைடில் மட்டும் ஸ்டிச்சிங் போடாமல் ஓப்பனாக வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி திருப்பிக்கணும். அதாவது உள் போர்ஷன் வெளியில் வர மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிட்டா நல்ல சைடு இந்த மாதிரி உங்களுக்கு வெளியே வந்துடும். இந்த மாதிரி வெளியே வந்தோன்னே 4 சைடும் ஓரமாக நீங்கள் சைடில் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கணும். இப்போது ஸ்டிச்சிங் போட்டுட்டு நீங்கள் டாப் சைடில் மட்டும் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மடித்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கணும். இப்போது நான் இந்த பீஸை 2ஆக இந்த மாதிரி மடிச்சுட்டு அதோட சென்ட்ரு போர்ஷனை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க 2 சைட்லேயுமே. இப்போது நம்ம சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணி டாட் வச்சுருக்கோம் இல்லையா 2 சைட்லேயுமே, இப்போது அந்த டாட்லேருந்து வச்சு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் 2 சைடுமே இந்த மாதிரி 2 சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி 2 சைடும் 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் நான் 3 லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம 3 லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலேயே நேராக ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடுத்ததாக ஒரு ஜிப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் இந்த ஜிப்பை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நீங்கள் இந்த ஜிப்பை இந்த மாதிரி உள் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் ஒரு சைடு பண்ணிவிட்டேன், இன்னொரு சைடும் நான் ஜாயின் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 2 சைடுமே ஜிப்பை உள் சைடாக வச்சுட்டு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஜிப்பை மாட்டுறது இருக்குங்க இல்லையா, அதை இந்த 2 சைடையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு இதை நான் ஜிப்பை மாட்டிக்கிறேன். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் திரும்பவும் இந்த பேக்கை இந்த மாதிரி திருப்பிக்கிறேன். அதாவது நல்ல பக்கம் உள் சைடு போகிற மாதிரி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பாட்டமில் 3 லைன் ட்ராப் பண்ணி அதில் ஸ்டிச்சிங் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த சென்ட்ரல் லைன் உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2 சைட்லேயும் ஓரமாக ஸ்டிச்சிங் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 சைட்லேயுமே ஸ்டிச்சிங் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன். 2 சைட்லேயுமே நல்லா எக்ஸ்ட்ராவாகவே ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இப்போது நான் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க ஜிப்பை நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பேகை நம்ம இந்த மாதிரி திருப்பிக்கலாம். நல்ல சைடு வெளியில் வர மாதிரி திருப்பிக்கலாம். பாட்டமில் இந்த ஜாயிண்டெல்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கும்.
அடுத்ததாக நான் இன்னொரு வேஸ்ட் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த வேஸ்ட் கிளாத்தில் இந்த மாதிரி பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா லென்த்தாகவே நல்லா கொஞ்சம் நீளமாகவே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து 2 பீஸாக நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி பீட்ஸ் நல்லா பெரிய பெரிய பீட்ஸாகவே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாத்தை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி கோர்க்கிற அளவுக்கு நான் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் இந்த கிளாத்தில் வந்து ஒன் சைடில் ஒன் எண்டில் வந்து இந்த மாதிரி நான் முடிச்சு போட்டுக்கிறேன். முடிச்சுட்டு இன்னொரு எண்ட் இருக்குங்க இல்லையா, அந்த எண்ட் வழியாக இந்த பீட்ஸை வந்து நான் கோர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த கிளாத்தை வந்து கோர்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கோர்த்துக்கும். இப்போது நான் அந்த ஃபர்ஸ்ட் மணியை கோர்த்துட்டு நான் திரும்பவும் இன்னொரு நாட், அதாவது இன்னொரு முடிச்சு நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி நான் இன்னொரு பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி நான் கோர்த்துக்கிறேன். இப்போ கோர்த்துட்டு நான் திரும்பவும் இன்னொரு நாட் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பீட்ஸாக கோர்த்துட்டு ஒரு நாட் போட்டு நம்ம இந்த கிளாத் ஃபுல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 இது ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம இந்த பேக்கில் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறோம் 2 சைட்லேயுமே. இப்போ நான் இந்த பேக்கில் வந்து ரைட் சைடில் 3 சென்டிமீட்டரும் லெஃப்ட் சைடில் 3 சென்டிமீட்டரும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கார்னரில் வந்து இந்த மாதிரி 3 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்டிலில் இந்த மாதிரி சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் இருக்குங்க இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஸ்டிச்சிங் போடுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது நான் இன்னொரு சைடும் வந்து இந்த மாதிரி மடித்து நான் ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். இந்த சைட்லேயும் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நான் பாருங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி நான் இன்னொரு சைட்லேயும் வந்துட்டு நான் இந்த ஹேண்டில் ஜாயின் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பேக்கில் வந்துட்டு பர்ஸ், மொபைல், இன்னுமே வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து வேஸ்ட்டு ரைஸ் பேக், வேஸ்ட் கிளாத்தை வச்சு நீங்களே ஒரு அழகான ஹேண்ட்பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.